السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாராந்திரம் நடக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், ஹைரு யௌமின் தலாத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய அந்த வெள்ளிக்கிழமை நாளுடைய அதிகாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பிலே உலகத்தில் பல பாகங்களில் உள்ள தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு சூரியன் உதித்து பல மணி நேரங்கள் கடந்து விட்டது, சிலருக்கு சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது, சிலருக்கு இன்னும் உதிக்கவில்லை என்ற பலதரப்பட்ட அந்த சூழலில் இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அப்படிப்பட்ட சிறந்த நாளின் அதிகாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோமோ அது பற்றிய தெளிவுகளையும் உறுதிகளையும் தந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை விளக்க வகுப்பு என்ற இந்த வகுப்பிலே குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை நாம் நம்முடைய மனதிலே இறுக பற்றி பிடித்து கொண்டு ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதற்கு மாற்றமாக நம்பி நாங்கள் வாழ்ந்த அல்லது எங்களை சுற்றி இருக்கிற பலர் அப்படியான தவறான கொள்கைகளை இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் என்ற பெயரில் நம்பி இருக்கிறார்களே, அது மாதிரியான கொள்கைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்து குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அந்த அந்த கொள்கைகளை நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். அதன் நிலையிலேயே நாங்கள் மரணிப்போம். அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா உயர்வை வெற்றியை தருவார். தவறான கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம அழைப்பு கொடுக்கிறோம், அவர்களுக்காகவும் துவா செய்கிறோம். அவர்களும் அந்த நேரான பாதையை அடைய வேண்டும், அடைந்து மரணிக்க வேண்டும், உலகத்திலும் மறுமையிலும் அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் இந்த வகுப்புகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தொடரிலே இன்றும் இணைந்திருப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாங்க இப்ப படிக்கிற தலைப்பு என்னன்னா அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சின்ன ஷிருக்கு பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஷிருக்கு, அதாவது பெரிய ஷிருக்கு வரை கொண்டு சேர்க்காத ஷிருக்கை சேர்ந்த அந்த கொள்கைகள். இது பெரிய ஷிருக்குல போய் சேர்க்காது, ஆனா சின்ன ஷிருக்கு. சின்ன ஷிருக்கு என்றால் பரவாயில்லை அப்படின்னு அர்த்தமா? இல்லை, இது பெரிய பாவம் தான், பெரும்பாவம் தான். ஆனா ஷிருக்குல் அக்பர் வரைக்கும் போய் சேரல. இதை அற்பமாக நாங்க கருதிட்டு வாழ்ந்தோம்னா பெரிய ஷிருக்குல போய் நம்மளை சேர்த்துடும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நாங்க படித்து கொண்டிருக்கூடிய அந்த சின்ன ஷிருக்குல இந்த ஆசிரியர் நமக்கு இலகுவாக விளங்க வைப்பதற்காக இந்த தொடரை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த சின்ன ஷிருக்குகள் பல வகைகளாக பிரியும். அதிலே ஒரு வகை, முதல் வகையாக சொன்னது உள்ளத்தால் நிகழக்கூடிய அந்த சின்ன ஷிருக்குகள், சின்ன நம்முடைய எண்ணங்களில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய. அதற்கு சில உதாரணங்களை சொல்லி நமக்கு என்ன செய்தார், அதை விளங்கப்படுத்தினார். கொண்டு ரியா, முகஸ்துதி, அதுவும் உள்ளத்தான் நிகழ்கிறது இல்லையா? அதே போல நம்முடைய இபாதத்துகளை உலகத்தில் ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்வதற்காக செய்வது, அதே போல காரணங்கள் மீது முழுமையாக உறுதி வைப்பது, அது கொண்டு நடக்குங்கிற மாதிரி. அல்லாஹ்தான் எல்லாத்தையும் செய்யறான், ஆனா காரணங்கள்ல மிக நம்பிக்கை வைப்பது, காரணங்கள் மீது மிக நம்பிக்கை வைப்பது. அல்லாஹ் செய்கிறான், காரணங்கள் செய்ய வேண்டும், அதன் மூலமாக நடத்துறவன் முழுக்க முழுக்க அல்லாஹ் தான். அந்த காரணத்துக்கு என்ன இல்லை, பவரும் இல்லை. அதிலே நாம் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுவும் என்னது, அஷ்ஷிருக்குல் அஸ்கர் போய் சேரும். அடுத்தது பறவையை கொண்டு, அது போன்றவைகளை கொண்டு துர்ச்சகனம் பார்ப்பது, சகுனம். இது உள்ளத்தால் நிகழக்கூடியவைக்கு
இந்த ஆசிரியர் ஒரு விளக்கத்திற்காக நமக்கு தந்த உதாரணங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடியது. இன்றைக்கு அதுக்கு அடுத்ததாக நாம் அந்த சின்ன சிறுக்கு பல வகைகள் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுல முதல் வகை உள்ளத்தால் இகழக்கூடியது. அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இரண்டாவது வகை ஆரம்பிச்சோம் போன வாரம். அப்படியே இரண்டாவது வகை என்னன்னா செயல்களால் நிகழக்கூடிய சிறுபாவங்கள். செயல்களால் அதுல அர்ருகா அஷிர்கியா, ஷிர்கியத்தான முறைகளில் நாங்க ஓதி பார்ப்பது, அதை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அந்த தொடரில் அந்த செயல்களால் நிகழக்கூடிய அந்த சிறுக்குக்கு, சின்ன சிறுக்குக்கு சொன்ன உதாரணம் தான் ஷிர்கியத்தான முறையில் ஓதி பார்ப்பது. அந்த செயல் வடிவத்தில் நிகழக்கூடிய சின்ன சிறுக்குக்கு இரண்டாவது உதாரணமாக சொல்லக்கூடிய செய்தியை தான் நாம் இன்று படிக்க இருக்கிறோம். நல்லா விளையம் கொள்ளுங்க. சின்ன சிறுக்கில் பல வகைகள் இருக்கிறது. ஒன்று உள்ளத்தால் நிகழக்கூடியது. அதை நாங்க இந்த ஆசிரியர் 4 உதாரணங்களை சொல்லி நமக்கு வழங்கப்படுத்தினார். இப்ப கூட அதை நினைவுபடுத்தினேன். இரண்டாவது வகை என்ன? செயல் வடிவங்களில் நிகழக்கூடிய சின்ன சிறுக்குகள். அதுக்கு சொன்ன உதாரணங்கள்ல ஒன்றுதான் சென்ற வாரம் படித்தோம். ஷிர்கியத்தான வார்த்தைகளை கொண்டு ஷிர்கியத்தான முறைகளிலே நாம் ஓதுவது. இரண்டாவது சொல்லக்கூடிய உதாரணம் செயல்களால் நிகழக்கூடிய சின்ன சிறுக்குக்கு தமாயிமு ஷிர்கியா. அதாண்டே பாடம். தமாயிமு அஷிர்கியா. ஷிர்கியத்தான முறையில் நாம் எங்களுடைய உடம்புல அல்லது எங்களுடைய வீடுகள்ல அல்லது எங்களுடைய வாகனங்கள்ல எங்களுடைய டோர்ல கட்டி வைப்பது, தூக்குவது, தொங்க விடுவது, இது போன்றவைகள். மார்க்க ரீதியிலே, அதாவது இந்த மொழி ரீதியிலே பார்க்க போனால் தமீமா என்ற வார்த்தை தான் ஒற்றை வார்த்தை. இதுக்கு ஜம்மு தான், பன்மை தான் தமாயிம். இது அந்த காலத்திலே மணிகள் இவைகளை சிறுவர்களுடைய கழுத்துகளில் தொங்க விடுவார்கள். அதன் மூலமாக கண் திருஷ்டி வராமல் பாதுகாப்பதற்காக. அரபுகள் இப்படி இதுக்கு தமீமா என்று பெயர் வைத்ததுக்குரிய காரணம் என்னென்றா, இதுதான் ஒரு நோயிலிருந்து குணப்படுத்தக்கூடிய முழுமையான மருந்து. தமாமுத்தவா, மருந்து வகைகளில் இது முழுமையானது. வஷிஃபா உல் மத்லூப், நாம் நம்முடைய நோக்கத்துக்கு என்ன செய்வது, ஷிஃபா, நோய் நிவாரணி என்று கருதி அரபுகள் இந்த மாதிரியான செயலுக்கு தமாம் முழுமை அந்த பெயரை வச்சாங்க. இது மொழி ரீதியிலே. மார்க்க ரீதியிலே தமீமா, இந்த கீதாவுடைய பாடத்தில் தமீமா என்ற அந்த வார்த்தைக்குரிய புழக்க வார்த்தை என்னன்னா, நோயாளிகளுக்கு, சிறுவர்களுக்கு அல்லது மிருகங்களுக்கு அல்லது இது போன்றவைகளுக்கு ஒரு ஆபத்து நீங்க வேண்டும் என்றோ அல்லது ஆபத்து வந்துவிடக்கூடாது என்றோ என்ன செய்வது, சில வார்த்தை பிரயோகங்களை எழுதி என்ன செய்வது, தொங்க விடுவது. நாம் சொன்னது போல ஆபத்துகள் வராம அல்லது வந்த ஆபத்துகள் நீங்குவதற்கு. இதுக்கு என்ன செய்கிறது, சில தசீர்கள், அதாவது சில பவர் இருக்கிறது என்ற நம்பிக்கை. இப்ப நாங்க நமது நாடுகள்ல பார்க்கிறோம், சின்ன குழந்தைகளுக்கு, நோயாளிகள், அது அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் நோயாளிகளுக்கு, அதே போல வீட்டு வாசல்கள்ல, அதே போல வீட்டுக்கு உள்ள சில இடங்கள் 4 மூலைகள்ல, அதே மாதிரி வெளியில 4 மூலைகள். அடுத்தது நம்முடைய அந்த காலத்துல வாகனமாக பயன்படுத்தியது குதிரை, ஒட்டகம், கழுதை, அதுல தொங்க விடுறது. அதை அப்படியே கொப்பி பண்ணி இப்ப என்ன செய்யறது, நம்முடைய வாகனங்கள்ல கட்டி வைக்கிறது, ஸ்டேரிங்ல அல்லது வாகனத்தின் மேற்பகுதியில் தொங்க விடுவது.
அல்லது டேஷ்போர்ட்ல முன்னுக்கு வைப்பது, இப்படி பல விதமான அமைப்புகள்ல, அதாவது இன்றைக்கு நாங்க முஸ்லீம் அல்லாதவர்களே பார்க்கிறோம். அவர்களுடைய வாகனங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டேஷ்போர்ட் முன்னுக்கு வந்து என்ன செய்வாங்க, அதுல சில உருவங்களை வைப்பாங்க, அதுக்கு மாலை போட்டிருப்பாங்க, அவர்களுடைய தெய்வங்கள். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மதத்த மத மதத்தவர்களுடைய ஆஹ், ஆஹ், மத அடையாளங்கள் அங்கே அப்படி ஒரு வரிசையா வைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஜீசஸ் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உருவமாக அவர்கள் கருதுகிற அந்த சிலையை வைத்திருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா காபா படத்தை வைத்திருப்பாங்க, அல்லது பள்ளிவாசலுடைய படத்தை வச்சிருப்பாங்க. மற்ற இந்துக்களுடைய மத கலாச்சாரப்படி பிரகாரம் அவர்களுடைய சிலைகள், அவர்கள் அந்த ஓட்டுநர், அந்த 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 வாகனத்துக்கு உரிமையாளர் எந்த தெய்வத்தை அவர் கடவுளாக ஏற்றிருக்கிறாரோ அதை வச்சு அதுக்கெல்லாம் மாலை போட்டும், எம்மதமும் சம்மதம் எந்த தெய்வத்துடைய பவரை வச்சாவது எங்களுடைய இந்த வாகனங்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடாது, அல்லது இதன் மூலமாக நிறைய நாம் சம்பாத்தியம் பெற வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்வாங்க, நம்பி வச்சுக்காங்க இல்லையா. இந்த அமைப்புல என்ன செய்யறது, தன்னுடைய வாகனங்களில் இப்படியான வார்த்தையை எழுதப்பட்டவைகளை கட்டி தொங்க விடுவது, இதெல்லாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக நாம பிறகு கடைசியில இந்த இந்த இது என்னுடைய கடைசி பகுதியில ஒரு செய்தி சொல்ல இருக்கிறோம். குர்ஆன் வசனங்கள் அல்லது நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் என்றிருக்கிறதே, அவைகளை கொண்டு செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத நம்ம கருத்து முரண்பாடு அறிஞர்கள் இருக்கிறது. அதை நம்ம கடைசி சொல்லுவோம். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் குர்ஆன் ஹதீதுகள் அல்லாத வார்த்தைகள். இன்னும் சொல்ல போனால் அதுகளுக்கு என் மீனிங்கே இல்லாத வார்த்தைகள், அல்லது அந்த எழுத்துக்களை படிக்கவே முடியாத வார்த்தைகள், அல்லது எண்கள், இப்படி இந்த மாதிரியாக எழுதப்படக்கூடிய செய்திகளைத்தான் நம்ம தமீமா ஷிர்கியா, தமாயிமு ஷிர்கியாங்கிற அந்த 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 செய்தியின் கீழ் சொல்கிறோம். அப்ப நம்ம முதல்ல தமீமா என்ற வார்த்தைக்குரிய பன்மைதான் தமாயிம். தமீமா என்பது ஒருமை. இப்ப தமீமா என்றால் சின்ன குழந்தைகளுக்கு அல்லது நோயாளிகளுக்கு அல்லது நம்முடைய மிருகங்களுக்கு அல்லது இது போன்றவைகள் என்றால் வீடு, வாகனம் என்றெல்லாம் வரும். இவைகளில் கட்டி தூக்குவது, எழுதி கட்டி வைப்பது, அதை நாம் ஒரு நூல்லையும் கட்டலாம், கட்டி வைக்கலாம், அல்லது என்ன செய்வாங்க, அதை அப்படியே ஃப்ரேம் ஆக்கி அதை தொங்க விடுவாங்க, அல்லது தகடுகளில், செம்பு தகடுகளில் எழுதுவாங்க, அல்லது ஒரு சின்ன பொட்டில்ல அந்த செம்பு தகட எழுதப்பட்டதை உள்ளே வைத்து அதை மூடி அதை கட்டி தூக்குவாங்க நூற்றுடைய 4 மூலைகள்ல. பல பல அமைப்புகள், நம்ம இதெல்லாம் உதாரணத்துக்கு அமைப்புகளை சொல்கிறோம். எந்த வடிவங்களில் நீங்கள் இவைகளை எழுத்து தொங்க விடுவது, இது மார்க்க ரீதியில் தடுக்கப்பட்டது. இது அஷ்ஷருக்குல் அஸ்கர், சின்ன ஷிர்கை சேர்ந்தது. இந்த வகைகள்ல அந்த பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள், இந்த மாதிரியாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் என்கிறவர்களிடத்திலே சென்றால் அவர்கள் என்ன செய்வாங்க, அதுல சில கோடுகள், அதாவது அதை படிக்க முடியாத அளவிற்கு அரபு வார்த்தையாக இருந்தால் கூட படிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன எழுத்துக்களாக, அல்லது எந்த விதமான அர்த்தமும் இல்லாத வார்த்தைகள், அல்லது வேற விதமான வார்த்தை பிரயோகங்கள், படிக்காத நமக்கு தெரியாத வார்த்தை பிரயோகங்கள், அதிகபட்சமாக இதையெல்லாம் சூனிய கலையிலே உள்ளவர்கள், அதை செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் என்றெல்லாம் இதெல்லாம் எழுதி என்ன செய்வாங்க, அந்த தமீமாவுக்கு பயன்படுத்துவார்கள். நாம் சொன்னது போல வீடுகள்ல, வாகனங்கள்ல, பிள்ளைகளுக்கு, நோயாளிகளுக்கு இதை பல அமைப்புகளில் தொங்க விட்டு வைத்திருப்பார்கள். ஒன்று கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு, அல்லது அந்த நோய் நீங்குவதற்கு. இவைகளெல்லாம் மார்க்க ரீதியிலே தடுக்கப்பட்ட ஒன்று. இதை அகீதாவுடைய பாடத்திலே ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்காக இவைகள் கருதப்படும். அதே போல
இந்த தமீமா என்கிற அந்த வார்த்தைக்குள்ள தமாயிமு ஷிர்கியா செயல் வடிவத்தில் நிகழக்கூடிய ஷிருக்குக்கு உதாரணமாக இரண்டாவது உதாரணத்தை இந்த ஆசிரியர் சொல்றார் இல்லையா, அந்த தமாயிமு ஷிர்கியாவுக்குள்ள வளையங்கள் நாம் சொன்னோம் எழுத்து வடிவத்தில் எழுதுவது. அது எந்த முறையில் நீங்கள் எழுதினாலும் சரி, செம்புத்தகடில் எழுதினாலும் சரி, ஒரு மெழுகு பேப்பர்ல எழுதினாலும் சரி, அல்லது சாதாரண பேப்பர்ல எழுதி அதை ஒரு மெழுகு பூசப்பட்ட அந்த பேப்பரைக்குள்ள இதை வச்சு சுத்தி அதை கட்டுவது. நம்ம எங்க பகுதிகளில் அச்சீரம் சொல்லுவாங்க, சில பகுதிகளில் தாவீத் என்று சொல்லுவாங்க, தமீமா, தாவீத், இப்படி பல வார்த்தை பிரயோகங்கள். நீங்க எந்த வடிவங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, செய்தி என்னண்டா எழுதி அதை தொங்க விடுவது, அதை ஃப்ரீமா வைப்பது, கழுத்துல தொங்க விடுவது, வீட்டுல தொங்க விடுவது, டோர்ல தொங்க விடுவது, செவர்ல அடிப்பது, எதுவா இருந்தாலும் சரி, இது ஒரு பகுதி. இன்னொன்று வளையம். இந்த வளையத்தையும் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு அல்லது பெரியவங்க கூட என்ன செய்வாங்க, அதை ஆபத்துகள் வராமல் தங்களுடைய உடம்புலே போட்டுக் கொள்வாங்க. அது வந்து என்ன செய்யும், நம்மளை மரணத்திலிருந்து பாதுகாக்கும், எங்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும், கண்திருஷ்டிலிருந்து பாதுகாக்கும், இருக்கக்கூடிய நோய் நீங்கும், இனிமேல் ஒரு நோய் வராது அப்படிங்கிற நோக்கங்களோட இதுல ஒரு செய்தி இருக்கிறது. இப்ப சில சில அதாவது மேக்னெட் மாதிரியாக உருவாக்கப்பட்ட சில வளையங்கள், அல்லது அதுல சில அதாவது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சில நோய்களை அதை ஈர்ப்பு மூலமாக குறைக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்திகள் நாம் இங்கு பேச வரல. அறிவு ரீதியாக செய்யப்படக்கூடிய இந்த விஷயங்களை இதற்கு நாம் கொண்டு வரவில்லை. முடிந்தவரை அதை கூட நாங்கள், ஏன்னா இது எந்த நோக்கத்துல போடப்பட்டது நமக்கு தெரியாத வழிபார்வைக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை மறைவாக செய்து கொள்ளலாம். அதிலே நாங்க பேசலாம். அப்படி இல்லாம இந்த மந்திரித்து போடப்படக்கூடிய வளையங்கள், அதைத்தான் பேசுகிறோம். இதன் மூலமாக பரக்கத்து ஏற்படும், இதன் மூலமாக நமக்கு ஆபத்துகள் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல சில மோதிரங்கள், அந்த மோதிரங்கள்ல சில கல்கள், பலவிதமான அந்த கல்லுகள் இருக்குது இல்லையா, அழகுக்காக போடுவது வேற. அந்த கல்கள் மூலமாக நமக்கு பல நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. ஜின் பார்வையிலிருந்து எங்களை பாதுகாக்கலாம், கண்ணூர்ல இருந்து, கண்திருஷ்டில இருந்து பாதுகாக்கலாம். அந்த கல்கள், அந்த அந்த மோதிரத்தில் பதிக்கக்கூடிய கல் வகைகள் இருக்கிறதே, அதுக்கு பல பேர்கள் இருக்கிறது. அது மாதிரியான நோக்கத்தோட அணியக்கூடிய மோதிரம். அதே போல சில நூல்களை கட்டி தூக்குவது தன்னுடைய உடல்கள்ல. சிலருக்கு கழுத்துல போட்டிருப்பாங்க, சிலருக்கு கையில இப்படி இந்த இடத்துல கட்டியிருப்பாங்க, சிலவங்களுக்கு இடுப்புல கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரியா அதற்கு அதிர்ஷ்ட கல்கள்னு சொல்றாங்க. சில கல்லுகள் அதிர்ஷ்ட கல்லுகள், நீலக்கல்லு. அதுக்கு சில மாதிரி எனக்கு அந்த 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 லைன்ல எனக்கு என்ன இல்லை, பெரிய அறிவு இல்லை. ஆனா இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு. அந்த கல்லுகளுக்கு நீங்க உங்களுக்கு என்னென்ன பேர்கள் தெரியுமோ அதை வச்சுக்கொள்ளுங்க. அந்த கல்லுக்கு என்ன சக்தி இருக்கிறது, எங்களுக்கு இது கிடைக்கும், இது ஆபத்து வராது, அல்லது ராசி கல்லு அவங்க எழுதின மாதிரி இதுல ஸ்கிரீன்ல போட்டிருந்தாங்க, அதிர்ஷ்டம் பிறக்கும். அது சில நாட்டு தலைவர்கள் கூட அதை போடுவாங்க. அவங்களோட அரசாங்கத்துல நிறைய வெற்றிகள் கிடைக்கும், தோல்வியை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எங்களுடைய அக்கீதா இல்லை, இது அவங்களுடைய அக்கீதா. தலைவர்கள் நான் சொல்லுவது முஸ்லீம் அல்லாத பல தலைவர்கள், நம்ம யாரும் எங்க குறிப்பிட்டு சொல்வது பொருத்தமில்லைங்கிறதுனால நான் பொதுவாக சொல்லி வருகிறேன். அது மாதிரியான நம்பிக்கை இருக்கிற அவர்கள்ட்ட இருக்குங்கிறது பரவலானது. அல்லது சில நூல்களை, கயிறுகளை கட்டுவது, அதிலே சில பேர்களை தொங்க விடுவது. உதாரணமாக முஹம்மத், நபி அவங்களுடைய பேர் முஹம்மத், அப்படி தொங்க விடுறது. அதனால நமக்கு பல நலவு கிடைக்கும், நமக்கு உடல்ல நலவு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நலவான காரியங்கள் நடக்கும், ஆபத்துகள் தடுபட்டு போகும் அப்படிங்கிற நோக்கத்துல
சில சில மிருகங்களுடைய தொலிகளில் என்ன செய்வாங்க, இவைகளை எழுதி அதை தொங்க விடுவார்கள். இப்படி நடைமுறையில் உள்ள சில உதாரணத்தை இந்த ஆசிரியர் குறிப்பிட, இது அல்லாத உதாரணங்கள் இருக்கும், அதையும் இதில் சேர்த்துக் கொள்ளுங்க. நீங்க இன்னும் நல்லா பாருங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள், பொதுவாக இந்துக்கள், அதே மாதிரி இவங்க இது மாதிரியானவர்கள், அவங்களுடைய கைகளில் அவங்களுடைய தலைவர்களுக்கும் இருக்கும், பொதுமக்களுக்கும் இருக்கும். கையில பாத்தீங்கன்னா கயிறுகள். நாம் யாருடைய நம்பிக்கையை இவங்க என்ன அவமானப்படுத்தி பேசவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. அதை நாம் அவர்களோடு வைத்துக் கொள்ளட்டும். நாம் அந்த விஷயங்களுக்கு நாம் வரவில்லை. ஆனால் இஸ்லாம் மற்றவர்களின் நம்பிக்கையை என்ன செய்யவில்லை, இழிவுபடுத்தி பேசவில்லை. இழிவுபடுத்தி பேசவில்லை என்றால் பேசும்போது எது உண்மை எது தவறு என்பதை பேச வேண்டும். ஆனால் மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, மற்றவர்களின் தெய்வங்களை ஏசாதீர்கள், ஏசினால் அவர்கள் உங்களின் தெய்வத்தை அல்லாஹ்வை ஏசுவார்கள், பழிக்கு பழி. அல்லாஹ் ஏசப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது மற்றவர்கள். அதனால்தான் யுத்த காலங்களில், யுத்தம் என்று சொன்னால் நம்ம ஒரு செய்தியையும் சொல்லி நான் சொல்லுவது வழக்கம். இந்த இஸ்லாம் வளர்ந்ததே யுத்தத்தினால்தான், வாழால் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அல்ல. இஸ்லாத்தில் நடந்த யுத்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா தற்பாதுகாப்பு யுத்தம் தான் அதிக நேரத்தில் நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த காலத்திலும் சில கட்டுப்பாடுகளை போர் செய்யக்கூடிய போர் வீரர்களுக்கு சொல்லித்தான் போரில் ஆர்வத்தை காட்டி எதிரிகளுக்கு புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது, வீரனாக வாழ வேண்டும், இல்லை என்றால் மரணிக்க வேண்டும், ஷஹீதாக. அப்படி ஆர்வப்படுத்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை இன்னொரு முறை சொல்லுகிறேன், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கல, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நமக்கும் நம்முடைய சொத்துகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆபத்து விளைவிக்க வந்தால் உலகத்துல எந்த நாட்டிலையும் அவனை விட்டுவை, அவனை மன்னிச்சு அவனை சந்தோஷமா அனுப்பின்னு சொல்லல. அப்போ நீ என்ன செய், அவனுடன் போராடு, நீ போராடு, உன்னுடைய உயிர் அதிலே போனால் நீ அது ஷஹீத், அது தப்பு இல்லை. என் வீட்டை என்னுடைய சொத்தை என்னுடைய குடும்பங்களுக்கு அநியாயம் செய்ய வந்தான், அதனால நான் தற்பாதுகாப்பு செஞ்சேன், அதனால எதிர்பாராத முறையில மரணம் ஏற்பட்டு விட்டது, தற்பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டேன், அதுக்கு சட்டம் வேறு, இஸ்லாத்திலும் சரி உலக சட்டங்களிலும் சரி. அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த இந்த மாதிரி யுத்தங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீர வாசகங்களை சொல்லி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் மீதும் வீர வாசகங்களை சொல்லி தன்னுடைய படைகளுக்கு நபி அவர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்ன அறிவுரைகளில் ஒன்று என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய மதஸ்தலங்களை உடைத்து விடாதீர்கள். யுத்தம் செய்யற பகுதிகளில் மாற்று மதத்தவர்களுடைய மதஸ்தலம் இருந்தால் அதை உடைக்கக்கூடாது. அவங்களுடைய மத தலைவர்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது. அவங்களுடைய பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு, மிருகங்களுக்கு, மரங்களுக்கு ஒண்ணும் பண்ணக்கூடாது. யுத்தம் செய்ய வாரான் இல்லையா, அவனோட நீங்க ஃபைட் பண்ணுங்க. அவரே அழகான அறிவுரைன்னு பாருங்க. நீ அப்படியும் கிடையாது. யுத்தம் செய்யறவனை துடையவ மாட்டாங்க. ஏன்னா அவனோட யுத்தம் செய்யறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை. அடிக்கிறதுனா யாருக்கு? பொதுமக்களை, அவங்களுடைய உடைமைகளை, அவங்களுடைய வீடுகளை, அவங்களுடைய பள்ளி வாசல்களை, அவங்களுடைய ஸ்கூல்களை, அவங்களுடைய மதஸ்தலங்களை. இதான் நடந்துக்கிட்டு உலக ரீதியில பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்ல வந்த செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தில மற்றவர்களுடைய மதங்களை நாங்கள் அந்த கொள்கை சரியா பிழையா என்பதை விளக்கப்படுத்தலாம், அதை அவமானப்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், மாற்று மதத்தவர்களுடைய கைகளில் இப்படி கயிறுகள் இருக்கிறது. அவங்க நம்பிக்கை, அவங்களுடைய மத தலைவர்கள் ஊதி அந்த கயிறுகள், அதுக்கு ஒரு பவர் இருக்குது, நமக்கு நலவுகள் கிடைக்கும், ஆபத்துகள் வராது, இருக்கிற நோய் நீங்கும், இருக்கிற கஷ்டம் நீங்கும். அவங்களோட கைகளை நீங்க வேணா பாருங்க. நான் புதிய ஒன்றை சொல்ல உங்களை எல்லோருக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் இருக்கு, அவங்களுடைய தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிறது, ஒரு கயிறு இருக்கும். அவங்க நம்பிக்கை நமக்கு என்ன பல நலவுகள் கிடைக்கும் சொல்லி, பல ஆபத்துகள் எல்லாம் ஆகும் சொல்லி. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் அந்த மாதிரி கயிறுகளை கட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா நல்லா விளங்கணும். ஈஸியா விளங்குறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆகவே அந்த கயிறு என்ன செய்யும்? எனக்கு கையில கட்டிக்கிற கயிறு, கழுத்துல போட்டிக்கிற கயிறு, இடுப்புல கட்டிக்கிற கயிறு, நூல். அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன நான்
அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய நான் அதுல எங்க போக முடியும்? எப்படி நியாயமாகும் சொல்லுங்க? நீங்க கேட்டு பாருங்க அதை போட்டிருக்கிறவங்கள. இதனால உங்களுக்கு என்ன என்று கேட்டா சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பிழை. சிலர் சொல்லுவாங்க நான் பலரை பார்த்திருக்கிறேன், பலர்கிட்ட கேட்டிருக்கிறேன். என்னுடைய தாய் கட்டி விட்டாங்க, என்னுடைய தந்தை கட்டி விட்டாங்க, என்னுடைய சமூகத்தில் உள்ள அவர் கட்டினார், இவர் கட்டினார். இது என்ன எனக்கு தெரியாது, இருக்க தெரியாது. அப்படி ஒரு பழக்கம் சின்ன வயதுல இருந்து. அது இல்லைன்னா ஏதோ நமக்கு ஒரு ஆபத்துக்கான ஒரு கருவி என்னுடைய உடம்புல ஆபத்தை தடுக்கிற கருவி என் உடம்புல இல்லையே, அல்லது இருக்கிற பிரச்சனையை நிற்கிறதுக்குரிய கருவி இல்லையேங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது ஒரு நம்பிக்கை தான். இது மூட நம்பிக்கை. இது ஏகத்துவத்துக்கு எதிரான நம்பிக்கை. ஆகவே இத நாங்க எங்களோட வாழ்க்கையில இருந்து என்ன செய்யணும்? தவிந்து கொள்ள வேணும். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளில் இந்த கயிறு, இது இந்த தாவீத், இந்த தமீமா எனக்கு என்ன செய்யும்? என்னிடத்தில் இருக்கக்கூடிய நோயை நிற்கும், இனிமேல் வரக்கூடிய நோய்களை, ஆபத்துகளை தடுக்கும் என்ற நோக்கத்தில் இவர் இதை போட்டால் அதுதான் போடுறாங்க. வேற எதுக்கு போடுறாங்க? இவர்கள்லாம் என்னது? இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டவைகள். இவைகள் ஷிர்க் வகையை சேர்ந்தது. இதுதான் அல்லாவுடைய அல்லாவுடைய சக்திகள் இல்லாம இதுவே எனக்கு எல்லாத்தையும் செய்யும் என்றால் அது ஷிர்குன் அக்பர். ஷிர்குன் அக்பர். ஆனால் இவர் நமக்கு நன்மையை செய்வதும் தீமையிலிருந்து ஆபத்துகளை தடுக்கிறதும் அல்லாஹுதான் என்று நம்பிய ஒருவர், நம்ம முதல்ல சபபுக்கு சொன்ன மாதிரி சபபுகள் காரணங்களை சொன்னோம். உள்ளத்தால் நம்பக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய ஷிர்க் அஸ்கருக்கு காரணமும் அந்த நம்பிக்கையில் ஒன்று. அதாவது காரணங்களை செய்ய வேணும் காரியம் நடப்பதற்கு. இது இஸ்லாம் நமக்கு கட்டித்தந்தது ஒன்று. ஆனா அந்த காரணத்தை நம்ம எப்படி செய்யணும்? நடத்துறதெல்லாம் அல்லாஹுதான். இந்த காரணத்தை மூலமாக அல்லாஹ் நமக்கு செய்து தருவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹுதான் செய்து தருவான் என்ற நம்பிக்கை இருப்பதோட இந்த இந்த காரணத்துக்கு முழு நம்பிக்கை கொடுப்பது, முழு பவரை கொடுப்பது, இது ஷிர்குன் அஸ்கர். அல்லாஹ் இல்லாம இந்த காரணம் நமக்கு இது நடித்தரும் என்று சொன்னால் ஷிர்குன் அக்பர். அதே போல இங்கேயும் இந்த சொல்லப்பட்ட குர்ஆன் ஹதீதுகளில் இல்லாமல் சொல்லப்பட்ட வார்த்தை பிரயோகங்களை கொண்டு செய்யப்படக்கூடிய அவிதாத்துகள், தாயத்துகள், தகடுகள், கயிறுகள், நூல்கள், இவைகள் அல்லாஹ் இல்லாம இதுவே இதை செய்யும் என்று சொன்னால் ஷிர்குன் அக்பர், பெரிய ஷிர்க். இல்ல அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறான். ஆனா இதுக்கு என்ன செய்யறது? முழு நம்பிக்கையை இதை வைப்பது. இது செஞ்சோம்னா நமக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட இதை செஞ்சா இது ஷிர்குன் அஸ்கர். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். நம்ம சொன்னதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லிங்க அப்படின்னு பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னர் ருகா, ருகாண்டா ஓதுவது, ஓதி பார்ப்பது. வத்தமாயிம், இதான் எங்கட இந்த தலைப்பு. ருகா பொறுமா சென்ற வாரம் பார்த்துட்டோம் இல்லையா? செயல்களால் நடக்கக்கூடிய சின்ன சிறுகளுக்கு ருக்கியா கைரு ஷரஇய்யா, மார்க்கம் அல்லாத ஓதுதல், அதை பத்தி நாங்க பேசணும். அப்படிப்பட்ட அந்த ருக்கா. ஆனா மார்க்க சொன்ன ஓதி பார்க்கறது, குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகள்ல வந்த துவாக்கள், அது 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 இஸ்லாத்துல தடுக்கப்பட்டதில்லை. அப்படி இல்லாத வார்த்தைகளை கொண்டு ஓதுவது அந்த ருக்கா. வத்தமாயிம், நாம் இப்ப சொன்ன இந்த தமீமா, தவீர், இந்த நூல், தகடு, தட்டு என்று வரக்கூடிய இந்த தமாயிம், வத்திவலா, அதாவது ஒரு 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 பெண்ணை தன்னுடைய கணவருக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்குவது, இந்த மாதிரி நோக்கத்துல, அல்லது ஒரு கணவரை தன் மனைவியோட விருப்பத்துக்குள்ளாக ஆக்குவது, இந்த மாதிரியான நோக்கத்தோட செய்யக்கூடிய ஒரு முறை, இதுக்கு திவலா என்று சொல்லப்படும். அப்போ ருகா, அத்தமாயிம், திவலா, இவைகள் ஷிர்குன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் இமாம் அஹ்மது. சென்ற வாரம் கூட அதை நாம் என்ன சொன்னோம்? அந்த ருக்கியாவை சொல்லும்போது சொன்னோம். முஸ்னத் இமாம் அஹ்மதுல, அபூதாவுதுல, இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது. பலவிதமான அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்டு இந்த ஹதீஸ் என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்ங்கிற நிலைக்கு வருகிறது. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது? தமாயிம் ஷிர்குன், தமீமாக்கள் என்றால் நமக்கு வரக்கூடிய
ஆபத்துகளிலிருந்து அல்லது இருக்கிற ஆபத்துகள், கண் திருஷ்டி, நோய்கள் நீங்குவதற்கு, இருக்கிற நோய்கள் நீங்குவதற்கும், இனிமேல் நோய் ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கும் நாம் கட்டக்கூடிய அந்த கட்டி தொங்க வைக்கக்கூடிய தமீமாக்கள், தாயத்துகள், தகடுகள், இதெல்லாம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஷிர்க். அப்ப இந்த ஷிர்க் என்ன? ஷிர்குன் அஸ்கர். எப்ப? அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறவன், அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறவன், ஆனா இதுக்கு ஒரு பவர் இருக்குது என்று இது மீது நம்பிக்கையை முழுமையாக வைப்பது. அப்படி இல்லாம அல்லாஹ்க்கெல்லாம் இதுல சம்பந்தம், அல்லாஹ் எது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது, இதுவே இதையெல்லாம் தடுக்கிறது அப்படின்னா அது ஷிர்குன் அக்பர். அப்ப ஷிர்குன் அக்பருக்கு நாம இப்ப பேசல, ஷிர்குன் அஸ்கரை பேசுறோம். எப்ப? இவைகள் அல்லாஹ்வுடைய உதவியினால் இவைகளுக்கு ஒரு பவர் இருக்கிறது அப்படி என்ற நம்பிக்கையில இதை கட்டுவது ஷிர்க் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் நமக்கு இது ஷிர்க் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யார் இந்த தமீமாக்களை, தாயத்துகளை தொங்க விடுகிறாரோ, தொங்க விடுறது என்பது நான் சொல்லப்பட்ட எல்லா தொங்க விடுதலுக்கும் வரும். கழுத்துல கட்டினாலும் வரும், வீட்டுல தூக்கினாலும் வரும், வாகனத்துல தூக்கினாலும் வரும், கட்டி தூக்கினாலும் எல்லாரும் இதுல அந்த அனைத்தும் இதுல உள்ளடங்குது. யார் தமீமத்தை தொங்க விடுகிறாரோ ஃபகத் அஷ்ரக, இவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாமிலே, முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமிலே ஹசன்ங்கிற தரத்தில் உள்ள அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி உக்பா இப்னு ஆமிர். இந்த ஹதீஸுடைய முழுமையை பாருங்க. உக்பா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, 10 பேர் கொண்ட ஒரு ஒரு கூட்டம் நபி அவர்களிடத்தில் வந்தோம். நபி அவர்கள் 9 பேரோடு பையத் செய்தார்கள். நபி அவங்கள்ட்ட அவங்க இறை தூதர் என்றும் அவங்களை பாதுகாப்பதற்கென்றும் பலவிதமான பையத்துகள் நடந்திருக்கிறது. அந்த பையத்திலே ஒரு வகையை சொல்றாங்க. இந்த 10 பேரில் 9 பேரோடு நபி அவங்க அந்த பையத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 10வது அவர்களில் ஒருவரோடு அந்த பையத்தை செய்ய நபி அவங்க செய்யல. அம்சக அன்பையாத்தின் அன்பையாத்தி ரஜிலும் இன்னும் அவங்கள ஒருவருடைய பையத்தை நபி அவங்க அப்படி நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவரோடு நீங்கள் ஏன் பையத்தை செய்யவில்லை? அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவருடைய என்ன சொல்வது, இந்த பகுதி, ஆம், அதாவது தோல் பகுதிக்கு பக்கத்தில் உள்ள இந்த பகுதியில அவருடைய கையிலே ஒரு தமீமா இருக்கிறது. அப்ப இதை கேட்ட அந்த மனிதர் அதை வெட்டி விட்டார், அதை கட் பண்ணி விட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பையத்தை செய்தார்கள். பிறகுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹதீஸுடைய தொடர் தான் இந்த நம்ம சொன்ன மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. யாரு தமீமாவை தொங்க விடுகிறாரோ தன்னுடைய உடல்ல, அல்லது தொங்க விடுகிறாரோ, அது எங்கே நீங்க எடுத்துக்கலாம், இந்த இடத்துல உடல் தான், அவர் அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக இணை வைத்து விட்டார். இந்த ஹதீஸ் இது போன்ற இதற்கு துணை வரக்கூடிய பல ஹதீஸ்கள் இருக்குது, ஷவாஹிதுகள் இருக்குது. அப்படின்னா ஷவாஹிதுகள் என்றால் என்ன சொல்வது? இந்த ஹதீஸை வேற ரிவாயத்திலே வேற சஹாபியின் மூலமாக இந்த ஹதீஸை போன்ற வார்த்தைகள், நேர் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் இந்த கருத்திலே வரக்கூடிய, அல்லது இந்த ஹதீஸிலேயே ஒரு பகுதி, அது இந்த சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியோ, அல்லது இது மாதிரியான கருத்துக்களை கொண்ட இன்னும் ஒரு ஹதீஸ் வேறொரு சஹாபி மூலமாக வரும். அப்படி வந்தா ஒரு சஹாபி மட்டும் செய்யல, பல சஹாபி சொல்லியிருக்கிறாங்க இத, இந்த 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 செய்தியை வேற வார்த்தை பிரயோகங்கள்ல, அல்லது இந்த செய்தியை உடைய ஒரு சின்ன பகுதியை, அப்படியான இதுக்கு வலுவூட்டக்கூடிய இன்னும் பல ஹதீஸ்களுடைய ரிவாயத்துகள் வருகிறது. அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. அதாவது ஒரு சஹாபி இத இப்னு வஹப் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸும் இதுக்கு ஷாஹிதா வரக்கூடிய ஹதீஸும் ஹசன்ங்கிற தரத்திலே வருகிறது.
அல் ஜாமியா சஹீஹ்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அதே போல மன் தஅல்லக ஷைஅன் உக்கில இலை, தமீம் அவங்க தொங்க விடுறங்கிற செய்தி வேறொரு வார்த்தை பிரயோகத்துல இன்னொரு சஹாபி மூலமா இருக்கிறது. அதான் நாம் சொன்னோம், ஷாஹிதுன்னா இன்னொரு சஹாபி மூலமாக நாம் சொல்லக்கூடிய செய்திக்கு வலுவூட்டக்கூடிய ஹதீஸ் இந்த கருத்தில, நாம் சொல்லக்கூடிய ஹதீஸுடைய கருத்தில அல்லது இது போன்ற அந்த சில பகுதிகளை கொண்டாவது வரும். ஒரு ஹதீஸு அதுக்கு சில நேரத்தில் அது அந்த அந்த ஹதீஸுடைய தரத்தில் கொஞ்சம் கீழ் போயிருந்தால் அல்லது லைஃபாக இருந்தால் இது இந்த ஹதீஸ் போன்ற கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய வேற சஹாபி மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீதுகள் அல்லது இந்த வார்த்தைகளில் சில வார்த்தைகளோட வரக்கூடிய ஹதீதுகள் வேற சஹாபிகள் மூலமாக அதை என்ன செய்யும், இந்த பல அறிவிப்பாளர் இந்த ஷவாஹிதுகளை வைத்து அது கீழே இருந்து மேலே உயர்ந்து விடும். அந்த ஹதீதுடைய கலையில இப்படி ஒரு பகுதி இருக்கிறது. அப்படியான ஒரு ஹதீஸ் தான் இது. இது பல பல ஷவாஹிதுகள், இதுக்குரிய பல சஹாபாக்கள் மூலமாக இது சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய பல ஹதீதுகளில் ஒன்றுதான் மன் தஅல்லக ஷைஅன் உக்கில இலைஹி. யார் ஒரு வஸ்துவை தொங்க விடுகிறாரோ இந்த தமீமாவுடைய வகைகள்ல, அதன் பக்கமே என்ன செய்யப்படும், அல்லாஹ் தஆலா பொறுப்பை சாட்டி விடுவான், பொறுப்பு சாட்டப்பட்டு விடும். அப்படி என்றால் அல்லாஹ்வோட உதவி கிடைக்காது. அல்லாஹ்வோட உதவி எப்படி வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ் அதுக்கு உதவி செய்ய மாட்டான். அந்த சபபின் பக்கமே அல்லாஹ் ஒப்படைச்சிடுவான். நீயே பாத்துக்க, நீ அதுக்கு ஒரு பவரை கொடுக்குறியா, பாத்துக்க, உனக்கு அதை செய்து காட்டட்டும் பார்க்கலாம். ஆனா நடக்காது. என்ன அர்த்தம்? மன் தஅல்லக ஷைஅன் உக்கில இலை. அப்ப அதற்கு ஒரு பவரை கொடுத்து அதனால ஒன்று நடக்கும் என்று நீ தொங்க போடுறியா, கழுத்துல தொங்க போடுறியா, கையில கட்டுறியா, இடுப்புல கட்டுறியா, அல்ல அதுக்கே பவரை கொடுத்துருவான். நீ செஞ்சு பாரு. பவரை கொடுக்குறான்னா செய்யணும் இல்ல, அதுக்கே பொறுப்பு சாட்டப்பட்டு விடும். மன்னிக்கவும், பவரை கொடுக்குறான்னு சொல்லக்கூடாது. அப்படியா நோக்கத்துல செஞ்சா என்னது, அதற்கே அது பொறுப்பு சாட்டப்பட்டு விடும்டா. என்ன அர்த்தம்? இது அப்படி இந்த நம்பிக்கை உள்ளவங்க அதுக்கு வேறொரு கருத்தை கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அதுக்கு பவரை கொடுத்துருவான். பவரை கொடுக்கறது இல்ல, அல்லாஹ் இதுக்கு சம்பந்தப்பட மாட்டான். அல்லாஹ் சம்பந்தப்படாம எப்படி கிடைக்கும்? அப்படியானால் நடக்காது என்ற அர்த்தம். இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹமதிலே, சுனன் திருமதியிலே அப்துல்லாஹ் இப்னு ஹக்கீம் என்கிற நபித்தோழரை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. நசாயி இமாம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள். அந்த ரெண்டு ஹதீஸும் லைஃப். இப்ப இந்த ரெண்டு அறிவிப்பிலையும் வரக்கூடிய இந்த மன் தஅல்லக ஷைஅன் உக்கில இலைஹிங்கிறது லைஃபான ஹதீஸ். ஆனால் இப்னு வஹப் அவர்கள் ஜாமி ஸஹீஹில ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக ஹசனங்கர் ரிவாயத்திலே சொல்லாங்க, இந்த இந்த மன் தஅல்லக ஷைஅன் உக்கில இலைஹி இந்த மூணு அறிவிப்பையும் வைத்து அது என்ன செய்து லைஃப்ல இருந்து ஹசனங்கிற இடத்துக்கு வந்துடுது. ஆனா நாம சொன்ன மெயின் ஹதீஸ் என்ன, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், அது ஆதாரபூர்வமானது. அதற்கு துணை செய்யக்கூடிய ஹதீஸாக வந்த இந்த ஹதீஸை தான் லைவ் பண்றோம். அதுக்கு 3 அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது. அதன் மூலமா அதை ஹசனாகி விடுகிறது. சில சகோதரர்களுக்கு, தாய்மார்களுக்கு இந்த செய்திகள் கொஞ்சம் புரியாம இருந்தாலும் பொதுவாக விளங்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆதாரம் இல்லாத ஹதீஸை வச்சு நம்ம இதெல்லாம் பேசல என்று நீங்க விளங்கிக் கொள்றதுக்காகத்தான் இந்த சட்டங்களை சொல்றோம். யாரெல்லாம் இதை மறுக்கிறார்களோ அவர்கள் இதை கேட்கும் போது, அல்லது இதில் சந்தேகமாக இருக்கிறவர்கள் இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு உறுதி வரலாம், இந்த மாதிரியான நம்பிக்கையிலிருந்து விடுபடலாம் என்பதற்குத்தான் இந்த ஹதீதுகள் ஆதாரபூர்வமாக ஹதீதுகள் என்பதற்கு சில ஹதீது கலை சட்டங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். பொதுமக்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு இதுக்கு ஷாஹித், இதுக்கு வலுவூட்டக்கூடிய இன்னும் ஒரு ஹதீது வருகிறது. அது முஸ்னத் இமாம் அஹ்மதிலே வருகிறது, ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலே வருகிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய அந்த அதுத் என்றால் இந்த பகுதியில, அதுத் என்பது தோள்பேத்துக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, அந்த பகுதியிலே ஒரு மனிதருடைய ஒரு மனிதருடைய அந்த பகுதியிலே ஒரு ஹலகா, ஒரு வளையத்தை பார்த்தாங்க. அந்த மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு கேட்டாங்க, வை ஹக் மா ஹாதிஹி. அவனுக்கு இதுக்கு ஆச்சரியத்தில்
அரபிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. அது ஆழமான கருத்தை கொண்டிருந்தாலும் யா வைலக், யா வைஹக், தரிபத் யதாக, அடுத்தது சக்கிலத்துக்கு உம்முக்க, ரொம்ப ஒண்ணு காணத்து போடு, இதெல்லாம் அந்த ஆச்சரிய நேரத்தில் அரபுகள் பயன்படுத்துற வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு அப்படியே அர்த்தத்தை கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆத்திரத்தில் சொன்னாங்க, வைஹக், உனக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது, இது என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சஹாபி அந்த அந்த மனிதர் சொல்லார், மினல் வாஹினா. இந்த சஹாபி சொல்லாங்க, மினல் வாஹினா. வாஹினா அது ஒரு நோய், அதற்காக இதை அணிந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமா இன்னஹா லா தஸீதுக இல்லா வஹ்னா. அறிந்து கொள்ளுங்கள், என்னது, அது உங்களுக்கு என்ன செய்யும், வகனைத்தான் அதிகரிக்கும். வகனத்தை விட வரதையும் அதிகப்படுத்தாது. எந்த நோய்க்கு போடுகிறையோ அது இன்னும் அதிகமாகும். அன்பிதஹா அன்க, அதை கழட்டி வீசி விட அப்படின்னாங்க. பைன்னக லவ் முத்த வஹிய அலைக் மா அஃப்லஹ்த அபதா. இது உன்னுடைய உடல் மீது இருந்த நிலையில் நீ மரணித்தால் நீ நிச்சயமாக ஒரு காலம் வெற்றி பெற மாட்டாய். இந்த ஹதீஸ் ஹசன்ங்கிற தரத்தில் உள்ள அறிவிப்பாளர் வரிசை கொண்ட ஹதீஸ். இன்னும் ஒரு ஷாஹித் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். இப்ப 4வது ஷாஹித். இது சஹீஹ் புகாரியிலே, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடியது. அபு பஷீர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களோட ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க. அன்னஹு கான மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சஃபர். ஒரு பிரயாணத்தில் நபி அவங்க கூட இருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸிலே மன்னிக்கவும், நபி அவங்க கூட இருந்தாங்க. அபு பஷீர் அல் அன்சாரி அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க நபி அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் வந்து அவங்களுடைய கூடாரங்கள்ல அவங்க களைப்பாறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்திலே ஒருவரை ஃபாரஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவரை நபி அவங்க அனுப்புறாங்க. ஒரு செய்தியை சொல்லி, என்ன, லா யப்கயன்ன ஃபீ ரகபதி பஈரின் கிலாதத்துன் மின் வத்ரின் அவ் கிலாதா இல்லா குத்திஅத். எந்த ஒரு ஒட்டகத்தின் கழுத்திலும் இந்த வில்லு கயிறு, அம்புக்கு அந்த அம்புடைய வளைவு இருக்குதே, அந்த அம்பு எய்வக்கூடிய அந்த வில்லு, அந்த வில்லை கட்டக்கூடிய கயிறு, இந்த கயிறோ அல்லது பொதுவான அந்த 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 கயிறுனால் போடப்படக்கூடிய அந்த ஒட்டகங்களுக்கு போடக்கூடிய என்னது, கிராதா மாலை அல்லது மாலை, அந்த கயிறுனால் உண்டான மாலையோ அல்லது பொதுவான மாலைன்னா என்ன, கழுத்துல தொங்க போடுற கயிறு, அது இருந்தா அது கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல சஹீஹ் இது புகாரியுடைய ரிவாயத். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத்திலே மாலக அரா தாலிக மினல் ஐன், அந்த இந்த வாசகம், அதாவது இது ஐன், கண்திருஷ்டிக்காக நாங்க போடப்பட்டதாக கருதுவோம் என்று வருகிறது. என்ன என்று கேட்டதுக்கு, கண் திருஷ்டி வராம போடப்பட்டதுன்னு சொல்லி இப்ப அந்த கயிறு ரசூலுல்லாஹ் கட்ட சொன்னாங்க. அப்ப வந்து இங்க குறிப்பாக நாங்க தொங்க போறோம்னு சொன்னோம்ல கயிறு, அப்படியான ஒன்று இந்த ஒட்டகங்களுக்கு இருந்தா அதை கட் பண்ணிடுங்க. இதுக்கு பல காரணங்கள் விளக்கத்திலே சொல்றாங்க. இது இந்த மாதிரி கண் திருஷ்டிக்காக, அல்லது அதை கட்டப்பட்டு அதன் மூலமாக இந்த மிருகங்கள் இன்னொரு மரத்திலே தொங்க அது கொழுவி அதனால கழுத்து கட் பண்ணப்படலாம், நெருக்கி செத்து விடலாம் என்று பல காரணங்களை விரிவிரியாளர் சொல்றாங்க. அதுல ஒன்று அந்த கண் திருஷ்டிக்காக இதை போடுவது. அப்ப அது ஒட்டகத்திலே இருந்தால் அதை கட் பண்ணி விடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி சொல்லி அனுப்புறாங்க. இந்த சொல்லப்பட்ட ஹதீதுகள் எல்லாம் சொல்லிவிட்டு ஷாஹிதுகளை நான் இந்த ஹதீதுக்கு வலுப்புறத்த மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், தாயத்தை தன்னுடைய உடல்ல தொங்க போடுறவருக்கு அல்லது பொதுவா தொங்க விடுகிறவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாருங்கிற ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதை நீங்க எந்த வகையிலும் வந்து என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய இது ஆதாரபூர்வமா இல்லையா என்கிற செய்தியில இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு இந்த அது போன்ற கருத்துக்களை கொண்ட வேறு சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட இத்தனை ஹதீதுகள் இருக்கிறது. இன்னும் இதற்கு பல ஷாஹிதுகள், பல ஹதீதுகளில் பல சஹாபாக்கள் மூலமாக இருக்கிறது. அதை இங்க சொல்வதற்கு நம்முடைய இந்த புத்தகத்தில்
இந்த புத்தகம் நீண்டு விடும் என்பதற்காக அதை இதோடு சுருக்கிக் கொள்றோம். இவ்வளவு போதுமானது, ஆதாரப்பூர்வமான என்பதற்கு என்ற செய்தியை இந்த ஆசிரியர் சொல்ல செய்தி அப்படி நான் உங்களுக்கு படைக்கிறேன். ஆக அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, செய்தி என்னன்னா, இந்த தாயத்துகளோ தகடுகளோ கயிறுகளோ இந்த வளையல்களோ இவைகள் எல்லாம் இஸ்லாத்திலே, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அஷ்ருக்குல் அஸ்கர், பெரும்பாவங்கள் அப்படிங்கிற செய்திகளை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இதையெல்லாம் சொல்லிட்டு இப்ப அல்லாதான் செய்ய இந்த எல்லாத்தையும் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தாரவன். அதோட இதுக்கு ஒரு பவரை நாம கொடுத்து செய்யும்போது, அப்படி இல்லாம அல்லாவெல்லாம் தேவையில்லை, இதுக்கு தனி ஒரு பவர் இருக்குன்னு அது ஷிர்குல் அக்பர்ல போயிடும். அதுதான் மாற்றவர்கள் செய்யறாங்க. நாம அப்படி இல்லை, அல்லாட நம்பிக்கையோட செய்யறோம், ஆனா இதுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி அப்படி செய்வதுதான் ஷிர்குல் அஸ்கர் அப்படிங்கிற செய்தியை நீங்க விளங்கியிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நம்முடைய உடல்ல இருந்தா இப்பவே கட் பண்ணிடுங்க. உங்களோட பிள்ளைகள உடல்கள் இருந்தா இப்பவே கட் பண்ணிடுங்க. வீடுகள்ல இருந்தா கட் பண்ணிடுங்க. நான் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்படியான வீடுகளில் இருந்ததை பார்த்து சொல்லி சொந்தக்கார வீடுகள்ல எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க நாங்க நம்பிக்கை இல்லை, அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, நான் எடுத்துட்டேன், அவங்களே எடுத்துட்டாங்க. கடைகள்ல உள்ள நேரத்துல பார்த்து சொல்லிக்கிறோம். அதாவது தாவா நிர்பந்திக்கிறது இல்லை, அவங்களுக்கு அந்த செய்தியை சொல்றது. அதே மாதிரி கழுத்துக்கள்ல கைகள்ல கட்டப்பட்ட இந்த செய்திகளை கண்டபோது அவங்களுக்கு சொல்லி அவர்கள் எடுத்தவர்களும் இருக்கிறாங்க. சிலர் பிறகு நான் செய்யறேன்னு சொன்னவர்கள் இருக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இப்ப நான் சொன்ன இந்த பாடத்துடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், குர்ஆன் ஆயத்துகள் இருந்தால், இந்த தமீமா குர்ஆன் ஆயத்துகள் எழுதப்பட்டிருந்தால், ஹதீதுகள் நபி அவங்க சொன்ன ஹதீசுகள் மூலமாக வந்த துவாக்களாக இருந்தால், அதை கட்டி ஒரு தகட்டுல கட்டி அச்சிரம்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன கூடுகள் இருக்கும், என்னது செம்புகளை சின்ன கூடுகள், அதுக்குள்ள அந்த செம்பு தகடை வைக்கிறது, அல்லது மெழுகு பேப்பர்ல எழுதி, அது மெழுகு பேப்பர்ல தண்ணி பட்டாலும் கரையாது, அதை வைக்கிறது, அல்லது ஒரு சாதாரண பேப்பர்ல எழுதி இந்த செம்பு கூட்டுக்குள்ள வச்சு அதை மூடி தண்ணி போகாத அளவுக்கு, அல்லது அந்த மெழுகு பேப்பருக்குள்ள இந்த பேப்பரை வச்சு, நார்மல் பேப்பர் எழுதப்பட்ட பேப்பரை வச்சு அதை நல்லா மடித்து அதை கட்டி அதுல தண்ணி போகாத அளவுக்கு, இப்படியெல்லாம் பல விதங்கள் செய்வாங்க. இதை அல்லாத விதங்களும் இருக்கும். இது குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகளில் சொல்லப்பட்ட துவாக்கள், இவைகளை கட்டி தூக்கலாமா? அல்லாஹ் தான் என்ன செய்யறவன், குணப்படுத்துறவன், அல்லாஹ் தான் பவர். அல்லாஹ் இதற்கும் அதுக்கு என்ன செய்வான், ஒரு பவரை கொடுத்து இதன் மூலமாக செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யலாமா? இதுவும் ஷிர்குல் அஸ்கரா அப்படிங்கிறதுல அறிஞர்கள்ல எங்க இதுல கருத்து முரண்பாடு இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறோம். முன்னால் சொல்லப்பட்டதெல்லாம் குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. எழுத்துக்கள், அது விளங்க முடியாத வார்த்தை பிரயோகங்கள், நம்பர்கள், கோடுகள், அப்படி அது ஷிர்கியத்தனை வார்த்தை கூடாது. ஷிர்கியத்தனை வார்த்திருந்தால் அது பெரும்பாகும், ஷிர்கில போயிடும். அதுக்கு ஒரு பவரை கொடுத்து, இப்ப நாம சொல்றது என்ன, குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகள், இதுல உலமாக்கள் கருத்து முரண்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் இதை சொல்லிவிட்டு சொல்லாங்க. அப்படி இருந்தாலும் இதிலே ஒரு பேணுதல் என்னவென்றால், இவைகள் அனைத்தை மொத்தமாக எல்லா தமீமாக்களையும், அதுல குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலும், ஹதீதுகளுடைய துவாக்கள் எழுதப்பட்டிருந்தாலும், அதை தவிர்த்து கொள்வதுதான் இதில் பேணுதல். ஏனென்றால் இதுக்கு சில காரணங்கள், முக்கியமான காரணங்களை எடுத்து வைக்கிறோம் என்று சொல்லி முதல் காரணமாக சொல்கிறார்கள், ஹதீதுல வந்திருக்கு பொதுவாக மன் அல்லக தமீமத்தன், இது நக்கீராவுடைய வார்த்தை. தமீமத்தன் என்று வந்த வார்த்தை நக்கீரா, அரபியில இலக்கணத்திலே நக்கீரா என்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொள்ளும். இதுல ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை, இதுக்குள்ள இந்த வாசகம் வரும், இந்த வாசகம் வராது, இந்த கருத்து வரும், வராது இல்லை. தமீமத்தன்னா மொத்தத்தில் இந்த தமீமாக்கள், இந்த தாயத்துகள் என்ற அர்த்தம். ஆகவே அப்படி வந்ததுனால இதுல இப்படி இருந்தால் தவறில்லை, குர்ஆன் வசனம் இருந்தால் தவறில்லை, ஹதீஸ் இருந்தால் தவறில்லை என்று வரவில்லை. ஆகவே மொத்தமாக வந்திருப்பதால் இது எல்லா தமீமாக்களும் உள்ளடங்கப்படும். குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலும்,
ஹதீதுடைய துவாக்கள் எழுதப்பட்டிருந்தாலும் என்று நாம் இதை வழங்க வேண்டும். என்ன நக்கிராவில் வந்திருக்குது, மன் அல்லக்க தமீமத்தன், பொதுவாகவே எந்த தாயத்தாக இருந்தாலும் உக்கில இலகி அதன் பக்கத்து அஷரக்க அவர் இணை வைத்து விட்டார் என்று வந்ததுனால எல்லாம் அடங்கும் என்று மொத்தத்தில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வது வேண்டுதல் என்ற அந்த செய்திக்கு வலுவூட்டக்கூடியதாக இந்த ஒரு காரணமும் இருக்கிறது, இந்த ஒரு செய்தியும் இருக்கிறது. இரண்டாவது, குர்ஆன் மூலமாக ஹதீஸ்கள் மூலமாக ஓதக்கூடியவைகள் துவா. இது ஒரு வகையான துவா. துவா என்பது ஒரு வணக்கம். வணக்க விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டதோ அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். வணக்க விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறதோ தௌகீஃப் சொல்லுவாங்க. அல் இபாதா தௌகீஃபியா, இபாதத்துகள் தௌகீஃப், அது எப்படி வந்ததோ அப்படிதான் செய்யணும். ஆகவே இதிலே நாம் ஆதாரமற்ற ஒன்றை உருவாக்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இரண்டாவது பாயிண்ட், நம்ம குர்ஆன் வசனம் ஹதீஸ்களுடைய வார்த்தைகளை கொண்டு எழுதி தாயத்து கட்டுவது என்பது தவிந்து கொள்வது பேணுதல் என்பதுக்கு இரண்டாவது பாயிண்ட் சொல்லப்படுது. மூணாவது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், அல்லாஹ்வுடைய வார்த்தையும் நபி அவர்கள் மூலமாக கற்றுத்தரப்பட்ட அந்த வார்த்தைகளும் வகை, அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது, அவமானப்படுத்தப்படக்கூடாத ஒன்று, இழிவாக்கப்படக்கூடாத ஒன்று. இந்த தாயத்து நம்முடைய உடல்ல கட்டும்போது அது அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் அங்கே ஏற்படும். உதாரணமாக, இதை நம்முடைய உடல்ல கட்டி கொண்டு கழுத்திலேயோ கையிலேயோ இடுப்புலையோ நாங்க என்ன செய்யலாம், வாஷ்ரூமுக்கும் போவோம் இல்லையா, வாஷ்ரூமுக்கும் போவோம். அதுல குர்ஆன் வசனம் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், திக்ருகள், துஆக்கள், அதை எடுத்துட்டு உள்ள போகலாமா? குர்ஆன் வசனம் எழுதப்பட்ட ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு உள்ளு போகலாமா? ஹதீஸ்கள் எழுதப்பட்ட துஆக்கள் உள்ள போகக்கூடாது. இப்ப நம்ம எடுத்துட்டு போறோமே, சின்ன குழந்தைகளோ பெரியவங்களோ நம்முடைய உடல்ல கட்டப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன செய்வோம், தூங்குக்களை சில நேரம் அதுக்கு மேலேயும் தூங்கிடுவோம். கயிறுல தூங்கப்பட்டிருந்தா அது அப்படியே என்ன செய்யலாம், எங்களுடைய முதுகு பக்கம் போகலாம், எங்களுடைய உடல்ல பல பக்கம், அந்த பக்கத்துல நாம தூங்கும்போது நாம் குர்ஆனுக்கு மேல், குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு மேல் தூங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். அல்லது சின்ன குழந்தைகள் அவங்களுடைய உடல்ல அடிக்கடி அசுத்தங்கள் படும், சிறுநீர், அவங்களுடைய மலம், அது தன்னுடைய உடல்ல பட்டு அந்த இந்த தாயத்துகள் மீதும் படும். தாயத்து அதுக்கு அந்த நஜிஸுக்குள்ள விழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாம் அது இப்படியான ஒரு நிலைக்கு போறதுக்கு இந்த தாயத்து என்ன செய்யுது, குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் எழுதப்பட்ட அந்த தாயத்து ஆக்கப்படுகிறது. இது அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய நபியுடைய அந்த பொன்மொழிகளை இழிவுபடுத்தும் செயல். அதே போல நாம குளிப்போம், நம்முடைய உடம்புடைய வேர்வைப்படும், அதெல்லாம் அது என்ன செய்யும், அதுக்குள்ள போகும். குளிக்கக்குள்ள நம்ம அழுக்குகளை சுத்தப்படுத்துவோம், சோப் போடுவோம், அதெல்லாம் அதுக்குள்ள போகும். அதெல்லாம் சரியானதா? அப்ப இது குர்ஆன் ஹதீஸ்க்கு இழிவுபடுத்தக்கூடிய செயல் இல்லையா? அந்த அடிப்படையிலே நாம் இதை தவிர்த்து கொண்டால் இப்படி அந்த குர்ஆன் வசனம் இழிவுபடுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு, ஹதீஸ் இழிவுபடாமல் படுத்துறதுக்கு இது உகந்ததாக இருக்கும். இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், இது ஒரு சத்தல் தரியா, இது உசூல்ல ஒரு பகுதி, தவறுகளை தவிர்த்து கொள்வதற்கான ஒரு வழி. இது இதை கட்டி இதுல ஒரு நம்பிக்கை இது நமக்கு என்ன செய்யும், நம்முடைய ஆபத்துகளை தடுக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் குறைவை ஏற்படுத்துவதற்கு. அடுத்தது, எந்த தமீமத்துகள், எந்த தாயத்துகள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதாக சொன்னோமோ அதுவும் இதற்கு பிறகு நம்மிடத்தில் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் இன்றைக்கு சமூகத்தில் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வருமுன் காப்பவனாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது. அதனால்தான் பல பாவங்களை நெருங்காதீங்க என்று சொல்லுது. நீங்க ஜினாவுக்கு போகவே கூடாது. அப்படின்னா ஜினாவை நடக்கிறதுக்கு முன்னால ஹராமான முறையில் அந்த பெண்ணை பார்க்கணும், அவருடைய பேசணும், அவருடைய பேச்சை கேட்கணும், அதுக்காக தொடரணும், எடுக்கணும், ஒரு பொருளை எடுக்கணும், கொடுக்கணும், நடக்கணும். இதுவையெல்லாம் செய்யாத, அதை செய்யலைன்னா நீ ஹராத்தில் நிகழ முடியாது. சத்துல் நிதரியா, அது மாதிரி இவையெல்லாம் ஒரு சத்துல் நிதரியா.
பாவத்தை தவிர்த்து கொள்வதற்கான முன் பாதுகாப்பு என்ற பல பயிற்சிகளை சொல்லி, இது சொல்லப்பட்டவைகள் எல்லாம் குர்ஆன் வசனமாக இருந்தாலும் அதிதிகளாக இருந்தாலும் தனிமத்துகளை கட்டி தூக்குவதற்கு கூடாது என்ற அந்த கொள்கைதான், அந்த 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 கருத்து தான் மிக பேணுதலானது என்று சொல்லி அனைத்து தனிமாக்களையும் நாங்கள் தவிர்ந்து கொள்வோம், நூல்கள் விளையங்களையும் தவிர்ந்து கொள்வோம். நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த செய்திகளை கொண்டு நாம் என்ன செய்வோம்? ருக்யா ஷரஈயா, காலை மாலை திக்ருகள், குர்ஆன்கள், துஆக்கள் போன்றவைகளை கொண்டு நாம் ஓதுவோம், எங்களுடைய உடலை ஊதிக்கொள்வோம், தடவிக்கொள்வோம். அதற்கு அனுமதி இருக்கிறது என்ற செய்தியோட இன்றைய பாடத்தின் நேரம் முடிந்த காரணத்தினால் முடித்துக் கொள்கிறேன். இது அல்லாம செயல்களால் செய்யக்கூடிய அந்த சின்ன சிறுக்குகளில் அல்லாதவர்களை கொண்டு சத்தியம் பண்ணக்கூடிய செய்திகளையும் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அது மாதிரியான உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணம், நட்சத்திரங்களை கொண்டு மழை பொழிந்தது என்கிற அந்த அப்படி சொல்லுவது, இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இந்த மழை பொழிந்தது. இப்படியான சில உதாரணங்களை இந்த பிரிவுக்கு சொல்லுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கக்கூடிய இந்த அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்கி செயல்படணும். இதுல விளக்கம் தேவைங்கிறதுக்காக நம்ம விரிவாக உதாரணங்கள் மூலமாக சொன்னோம். ஆதாரங்களை, குர்ஆனை, ஹதீஸை ஆதாரமாக வைத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதுல பிடிவாதம் இல்லாம, மற்ற விஷயங்கள்ல பிடிவாதம் இருந்தாலும் மார்க்க விஷயத்தில் பிடிவாதம் வரக்கூடாது. நாங்க எவ்வளவு காலம் செய்துட்டோம், எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிட்டாங்க, நாங்க இதை சரி என்று வாதிட்டுட்டோம், இனி இதை நாங்க இறங்கி போக மாட்டோம் என்று சொல்வது இதில் அல்ல. இது பச்சை நிறமா வெள்ளை நிறமா அப்படின்னா, வெள்ளை நீங்க பச்சைக்கு வாதிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காவிட்டாலும் தோத்தாலும் சரியோ பிள்ளையோ அது போய்கிட்டே இருக்கும். ஆனா மார்க்கத்துல அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இது அக்கீதா விஷயம். குறிப்பாக இது அக்கீதா, இது ஃபிக்ஹ் மசாலா அல்ல. இதுல குழம்பிக் கொள்ளக்கூடாது. இவைகள்ல நானா நீயா என்று தேவையில்லாத முரட்டுவாதம், விதண்டாவாதம் வேண்டாம். இந்த ஹக்குகளை விளங்குவோம். இதெல்லாம் ஒரு காலத்துல நாங்க செய்து கொண்டிருந்த செயல்கள் தான். இது எப்ப தவறுன்னு தெரிஞ்சதோ அங்கிருந்து விட்டுட்டோம். அதனால நீங்களும் அதில் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. பொதுவாக இதை வாதிடக்கூடியவர்களுக்கு நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். யாருடைய மனதை நோவிக்க வேண்டும் என்பதற்காக இதை பேசவில்லை. ஹக்கை மக்களுக்கு சொல்ல வேண்டும், ஹக்கு மக்களிடத்தில் பின்பற்றப்பட வேண்டும். இந்த ஆபத்துகளில் அவர்கள் விழுந்து விடக்கூடாது என்கிற நல்ல நோக்கத்துக்காக சொல்கிறோம். இதை நீங்கள் கவனத்தோடு கேட்டு இந்த கருத்துக்களை ஏற்று தவறான சிந்தனைகள் இருந்து உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய கலாமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளும் சொல்லக்கூடிய வழியிலே சென்று எங்களுடைய உலக வெற்றியையும் மறுமையுடைய வெற்றியையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க உறுதிப்படுத்துவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதுக்கு முதல்ல இது அல்லாத நிலைகள் நாங்கள் இருந்தோம்டா, அதுக்காக தௌபா செய்து மீளுங்க. அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை சரியான வழியில் செல்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.